Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3ல 14th question பார்க்கலாம். y equal to x square plus 1 into cube root of x square plus 2னுக்கு நம்ம இந்த y வேல்யூவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். x square plus 1 x square plus 2 bracket of 1 by 3 இந்த cube root இப்படி எடுத்து வந்துரும். இப்போ dy by dx போடும்போது u into v dash u வேல்யூ அப்படியே எழுதும் x square plus 1 into v dash போடும்போது பவரை முதல்ல டிஃபரன்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம திருப்பியும் டிஃபரன்ஸ் பண்றோம். அப்புறம் v வேல்யூ என்ன x square plus 2 1 by 3 into u dash க்கு என்ன பண்ணோம் நம்ம u dash க்கு என்ன பண்ணலாம் இதை நம்ம டைரக்டாவே நம்ம டிஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகேவா டைரக்டாவே இதை டிஃபரன்ஸ் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம்னா டைரக்டானா இப்போ இதுக்கு வந்து பவர் இல்ல அதனால நம்ம டைரக்டாவே இதுக்கு 2x பவர் 2 மைனஸ் 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணா 0. ஓகேவா இங்க செயின் ரூல் தேவையில்ல இங்க ஒண்ணுக்கு மட்டும் தான் செயின் ரூல். ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் x ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த பவர் 1 by 3 எத்தலமா இங்க விட்டோம் பாருங்க 1 by 3 மைனஸ் 1 வரும்ல x பவர் n னா n into x பவர் n மைனஸ் 1 வரும்ல அதுதான். அப்போ 1 by 3 x ஸ்கொயர் பிளஸ் 2 1 by 3 மைனஸ் 1 இது எப்படி எழுதலாம் 3 காமன் எடுத்தா 1 மைனஸ் 3 ஆயிடும். அப்போ மைனஸ் 2 by 3 ஆயிடும். ஓகேவா அப்போ மைனஸ் 2 by 3 இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவாகும் 2x 2 மைனஸ் 1 பிளஸ் 0 ஆயிடும். இது அப்படியே தான் வரும் x ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 1 by 3 இது 2x மட்டும் வரும் 2 மைனஸ் 1 1 வரும் அப்போ 2x வரும். ஓகேவா இது எப்படி எழுதலாம் நீங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 by 3 இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் 2 by 3 மைனஸ்க்குனால கீழே வந்துச்சு. ஓகேவா இந்த 2x 2 மைனஸ் 1 போச்சுன்னா 2x வரும் அந்த 2x முன்னாடி போட்டுற அவ்வளவுதான். கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு இங்க x ஸ்கொயர் பிளஸ் 2 1 by 3 இங்க என்ன வரும் வெறும் 2x மட்டும் வரும். ஓகேவா இப்போ இதை நம்ம டினாமினேட்டர் ஒண்ணுமே இல்லைன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுவோம்ல அப்போ 3x ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2 by 3 இங்க 2x x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் இந்த இது இல்லாதது மல்டிப்ளை பண்ணி போடல நம்ம 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 1 by 3 இன்ட்டு இந்த 2x. கிளியர். இது எல்லாமே காமன் அதாவது இங்க நம்ம சாதாரண போடும்போது இங்க டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை சேம் ஆக்கும்ல அவ்வளவுதான் அதே மாதிரி தான். அப்போ இந்த 2x உள்ள மட்டும் பண்ணா 2x கியூப் பிளஸ் 2x இங்க பாருங்க இந்த ஸ்டெப்பை பாருங்க இது ரெண்டுமே பேஸ் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பேஸ் சேமா இருந்தா என்ன பண்ணோம் பவர் ஆட் பண்ணோம் 1 by 2 இன்ட்டு 2x by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2 by 3 அப்ப என்ன பண்ணலாம்னா 2x கியூப் பிளஸ் 2x பிளஸ் 3 இன்ட்டு 2 6x இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பாருங்க இந்த இதுக்கு நான் ரஃப் காலத்தில் போட்டு காமிக்கிறேன் 2 by 3 பிளஸ் 1 by 2 ஆந்தா 1 by 3 தான் இதுவும் எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல இதுவும் 1 by 3 தான். ஓகேவா 1 by 3 அந்த பேஸ் சேமா இருக்கும்போது அதை பவர் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 3 போட்டு 2 பிளஸ் 3 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆயிடுது. ஓகேவா அப்ப இதை ஆட் பண்ணும்போது 1 ஆயிடுது அவ்வளவுதான். by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2 by 3. ஓகேவா புரியுதாமா ஒண்ணுமே இல்லை சிம்பிள் பாருங்க இங்க பேஸ் வந்து சேமா இருக்கு இங்க நான் 2 போட்டோம்னா அது சேஞ்ச் பண்ணிட்டேன். அது பிஃபோர் சம்ஸ் பாருங்க 1 by 3 தான் இருக்கு. ஓகேவா அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் 2 ஆக்கியிருந்தேன் அது 2 கிடையாது 3 வரும். இது போட்டாச்சா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இதை உள்ள மட்டும் பண்ணிக்கலாம். அப்போ 2x கியூப் பிளஸ் 2x 6x கியூப் உள்ள மட்டும் பண்ணா 6 2s are 12x by 3x ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2 by 3. ஃபைனல் ஆன்சர் பாருங்க dy by dx equal to இது என்ன பண்ணலாம் 2x கியூப் இது பண்ணும்போது 8x கியூப் பிளஸ் 12x 2x ஆட் பண்ண 14x by 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பவர் 2 by 3 இதுதான் ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிள்மா ஒன்னுக்கு தான் செயின் ரூல் யூஸ் பண்றோம் ஒன்னுக்கு வந்து பவர் எதுவும் இல்லாதனால டைரக்டாவே u டேஷ் டிஃபரன்ஸ் பண்ணிடும். ஓகேவா
அப்புறம் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ காமனாக எடுக்கும்போது இல்லாததுக்கு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதை மல்டிப்ளை பண்ணி கேல்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு பேஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 பேஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா பவர் மட்டும் ஆட் பண்ணணும். 2/3 பிளஸ் 1/3 ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு 1 ஆயிடும். அதை இங்கே சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா dy/dx equal to 8x³ plus 4x/3 into x² plus 2 power 2/3. Clear students? Thank you students.